அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வந்து நியூ சிலபஸை வெளியிட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இதுவரை முடித்த வீடியோ எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்களுடைய வீடியோக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. லைக் மற்றும் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ பண்ண எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நாம் அழகு 7 இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த டாப்பிக்கில் இருந்து சி லக்குவனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சி லக்குவனார் இவர் பிறந்த ஆண்டு பாருங்கள் 1910. ஓகேங்களா? 1910 பிறந்திருக்காரு. 1973 இறந்திருக்காரு. 1973 மறைந்திருக்காரு. பிறந்த ஊர் திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள வாய்மைமேடு என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. தந்தையாருடைய பெயர் சிங்காரவேலு, தாயினுடைய பெயர் ரத்தினம் அம்மாள். இயற்பெயர் வந்து லட்சுமணன். இயற்பெயர் என்னென்னா லட்சுமணன் என்பது தான் இவருடைய இயற்பெயர். ஆனால் அதனை லக்குவன் என்று தமிழாக்கம் செய்திருக்காங்க. அவ்வாறு செய்தவர் யாருன்னா அவருடைய ஆசிரியர் சாமி சிதம்பரனார். அவருடைய தமிழ் ஆசிரியர் தான் லட்சுமணன் என்ற பெயரை லக்குவன் என மாற்றியிருக்காரு. ஓகேங்களா? லட்சுமணன் என்ற பெயரை லக்குவன் என மாற்றியவர் அவருடைய ஆசிரியரான சாமி சிதம்பரனார். இவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் பாருங்களேன். தமிழ் அரிமா, முத்தமிழ் காவலர், செந்தமிழ் மாமணி, பயிற்சி மொழி காவலர். மறுபடியும் பாருங்கள். தமிழ் அரிமா, முத்தமிழ் காவலர், செந்தமிழ் மாமணி, பயிற்சி மொழி காவலர். இதெல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். தமிழர் தளபதி, தமிழ் காத்த தானே தலைவர், இலக்கணச் செம்மல், தமிழ் காப்பு தலைவர். தமிழர் தளபதி, தமிழ் காத்த தானே தலைவர், இலக்கணச் செம்மல், தமிழ் காப்பு தலைவர். இதுவும் அவருடைய சிறப்பு பெயர்கள் தான். ஓகேங்களா? நடத்திய இதழ் பாருங்கள். சங்க இலக்கியம் இது வந்து வார இதழ். நடத்திய இதழ் சங்க இலக்கியம். இது ஒரு வார இதழ். திராவிட கூட்டரசு குறள் நெறி. இது மூன்றுமே அவர் நடத்திய இதழ்கள். சங்க இலக்கியம், திராவிட கூட்டரசு குறள் நெறி. இது சங்க இலக்கியம் என்பது வார இதழாக வெளிவந்திருக்கு. திருநெல்வேலியில் உள்ள மாத்தித்தா இந்து கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றியிருக்கார். எங்கன்னா திருநெல்வேலியில் உள்ள மாத்தித்தா இந்து கல்லூரி. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். அடுத்து பாருங்க. சி லக்குவனார் வந்து மதுரை தியாகராஜர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்கார். ஓகேங்களா? 1962 தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கியவர். 1962 தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கியவர் சி லக்குவனார் அவர்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள். தொல்காப்பிய இலக்கண நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா சி லக்குவனார் அவர்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்திருக்கார். தொல்காப்பியத்தை குறித்து ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்து அதற்காக முனைவர் பட்டம் பெற்றிருக்கார். ஓகேங்களா? ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்றவர் சி லக்குவனார். இதற்காக அவருக்கு தமிழகம் எங்கும் பாராட்டு விழாக்கள் நடந்திருக்கு. சி லக்குவனார் முனைவர் பட்டம் பெற்றமைக்காக தமிழகம் எங்கும் பாராட்டு விழாக்கள் நடந்த நிகழ்வு இதற்கு முன்பும் இல்லை பின்பும் இல்லையாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஒருவர் முனைவர் பட்டம் பெற்றதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக பாராட்டு விழா நடந்திருக்கான். எதற்காக அவர் பெற்றார்னா தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை ஆங்கிலத்தில் சமர்ப்பித்து அதற்காக முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. அடுத்து பாருங்க. கலைஞர் மு கருணாநிதிக்கு ஆசிரியராக திகழ்ந்திருக்காரு. இந்த தகவல் வந்து கலைஞர் அவர்கள் தன்னுடைய தன் வரலாற்று நூலான நெஞ்சுக்கு நீதியில் குறிப்பிட்டிருக்காரு. தன்னுடைய ஆசிரியராக சி லக்குவனார் இருந்திருக்கார் என்பதை குறிப்பிட்டிருக்கார். ஓகேங்களா? அதே போல் மாத்தித்தா இந்து கல்லூரியில் பணிபுரிந்த போது அவரிடம் படித்த மாணவர் யாருன்னா பொது உடைமை கட்சி தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். இவர் வந்து மாத்தித்தா இந்து கல்லூரியில் ஆசிரியராக இருந்தபோது படித்திருக்கார். யார்? சி லக்குவனார் ஆசிரியராக இருந்தபோது தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் படித்திருக்கார். ஓகேங்களா? இயற்றிய நூட்கள் பாருங்கள். எழிலரசி, மாணவர் ஆற்றுப்படை, வள்ளுவர் வகுத்த அரசியல், தொல்காப்பிய ஆராய்ச்சி. இதெல்லாமே இவர் இயற்றிய நூட்கள். கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். தமிழ் கற்பிக்கும் முறை, கரும வீர காமராஜர், என் வாழ்க்கை போர், திருக்குறள் எளிய வழிப்புரை. இதுவும் அவர் இயற்றிய நூல் தான். எழிலரசி, மாணவர் ஆற்றுப்படை, வள்ளுவர் வகுத்த அரசியல், தொல்காப்பிய ஆராய்ச்சி, தமிழ் கற்பிக்கும் முறை, கர்ம வீரர் காமராஜர், என் வாழ்க்கை போர்,
திருக்குறள் எளிய வழிப்புரை இயற்றிய நூட்கள் இதெல்லாம். ஓகேங்களா? அவ்வளோதான் நண்பர்களே, சி லக்குவனாரை பற்றியும் நம்ம பார்த்து முடித்து விட்டோம். நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. லைக் மற்றும் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.